நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக பிதாவே, இந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தையை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவர். இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். இருதயத்துக்கு ஏற்ற அது வளர தேவரை உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். சரி, ஒரு வசனத்தை கொஞ்சம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறமேல நம்ம போகலான்னு நினைக்கிறேன். எபேசியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் ஒரு 2வது வசனம் வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. இப்போ இவர் சொல்ற அந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா அங்க என்ன சொல்லுதுங்க? கிறிஸ்து நமக்காக வாசனையாக ஒப்பு கொடுத்தாராம். அப்படி கொடுத்து ஒப்பு கொடுத்து நம்ம மேல என்ன செஞ்சாராம்? அன்பு கூர்ந்தார். தன்னையே தியாகமாக ஒப்பு கொடுத்து நம்ம மேல என்ன செய்தாருங்க? அன்பு கூர்ந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய ஜீவனையே நமக்காக விட்டு நமக்காக அன்பு செலுத்தினார். நாம் அப்படி ஆண்டவருக்குள்ளாக அன்பு செலுத்துகிறோமா அல்லது ஏனாவது ஆனாவென்று அன்பு செலுத்துகிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அதே போல 6-7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் உங்களை ஒருவனும் வீண் வார்த்தையினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், அவர்களுக்கு பங்காளிகளாயிராதிருங்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் வாசித்து பார்க்கும்போது பார்க்குறோம், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, அவங்களுக்கு பங்காளிகளாக இராதீங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ நம்ம யாருக்கு பங்காளிகளாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நம் புரியுதுங்களா? பங்காளின்னு என்னங்க? அண்ணன் தம்பி இல்லையா? ஆமாம், அண்ணன் தம்பி, சொந்த அண்ணன் தம்பி அல்லது சித்தப்பா பையன், இப்படி பங்காளின்னு சொல்லுவோம். அப்போ இதுல நல்ல ஒரு உறவு முறைக்கான ஒரு காரியம். பங்காளிகள் என்று சொன்னா ரொம்ப இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாக இருக்கிறத பார்க்கிறோம். இப்போ நம்மள ஆண்டவர் எப்படி பண்ணியிருக்காரு? அன்பு கூர்ந்தபடினாலே, நம்ம மேல அன்பு செலுத்தினபடினாலே தன்னை அவர் நமக்காக கொடுத்து நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக நம்மளை மாற்றி என்ன செஞ்சிருக்காருங்க? அன்பு செலுத்தி இருக்கிறார். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா, வேற யாரோட கூட போய் இருந்து பங்காளிகளாக இருக்கிறோம். ஆமென். புரியுதுங்களா? நான் யாருக்கிட்ட அன்பு செலுத்த வேண்டுமோ அவரை விட்டுட்டு நான் வேறு யாரோடு கூட நான் என்ன செய்யறேங்க? பங்காளிகளா. இன்னும் ஒரு வசனத்தையும் வாசிச்சிருங்களேன், 3-4 தான் வாசிங்களேன். பொருளாசையுமான இவர்கள் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படும். இதெல்லாம் இருக்குது நமக்குள்ள, இதுக்குள்ள எல்லாம் போயிட்டோம். இதுதான் அந்த அந்தகாரத்திற்குள்ளான நம்ம பங்காளிகளா இருக்கிற காரியங்கள். பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் என்ன தம்பி அடிச்சுட்டே இருக்கீங்க? கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளுக்கு நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் அவங்க மேல தேவ கோபாக்கினை என்ன செய்ய போதுங்க? ஆமென். புரியுதா? நான் சொல்றது புரியுதுங்களாங்க? விபச்சாரக்காரனாக, கோபம் உள்ளவனாக, மாமிசத்தின் கிரிகள் உள்ளவனாக இருக்கிற ஒரு மனிதர்கள் மேல் கோபாக்கினை வரப்போகிறது. அப்படி கோபாக்கினை வருகிறவர்களோடு கூட நாம என்ன பண்றாங்க? வீண் வார்த்தையினால் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் பங்காளிகளாயிராதிருங்கள். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அசுத்தமான மனிதனோடு கூட, ஆமென், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு புறம்பான மனிதர்களோடு கூட நீங்கள் உறவு இருக்கக்கூடாது. இதை தான் அவர் சொல்றாரு. ஆமென். ஆனா நாம என்ன பண்றோம்னு சொன்னா, இல்லைங்க அவங்க எங்க சொந்தக்காரங்க, அதனால எப்படிங்க நாங்க விட்டுட முடியும் அப்படின்னு சொல்லி நாம ஒரு சில காரியங்கள் சொல்றோம், செய்யறோம்.
அப்படி செய்வதை வேதம் எப்படியாக நமக்கு விளைவிக்கிறது? எபேசியர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 14, 15, 16. ஆதலால் தூங்குகிறனை விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்கார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடினாலே நீங்க ஞானமற்றவர்கள் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து பார்த்து நாட்கள் பொல்லாதலையானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். ஆதாமை ஆண்டவர் நல்ல ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் வைத்து, அவனுக்கு நல்ல கனிதர் இருக்கிறதான மரங்களை கொண்டு போய் வைத்து, அவனோடு கூட பழகுவதற்கான மிருகங்களை கொண்டு வந்து வைத்து, அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு துணையை படித்து, அது மாத்திரமல்ல அங்கே ஆறுகளை உண்டாக்கி எல்லாவற்றையும் பார்த்து இது நல்லது என்று கண்டு அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணியிருக்கிறார். ஆமேன். ஆனா அவங்க என்ன பண்ணுனாங்க? இதையெல்லாம் காட்டிலும் யாரோ ஒரு காரியத்தை சொன்னதின் மூலமாக தவறான ஒரு காரியத்திற்குள் போனது நிமித்தமாக அந்த நல்ல வாழ்க்கையை இழந்து போனார்கள். ஆமென். அப்போ அந்த யாராவது சொன்ன வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதை சார்கிற ஒரு காரியத்தை தான் வேதம் என்ன சொல்கிறது? நீங்க எங்க இருந்து எந்திரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வாசிச்சோம்ல ஒரு வசனம், நீ தூங்குகிற நீ விழி மரித்தோரை விட்டு. அப்போ நம்ம எங்க இருக்கிறோங்க? மரித்தோரோடு கூட படுத்து இருக்கிறோம் அர்த்தம். ஆமே. யாராவது பணத்தோட போய் படுப்பாங்களா? செத்து போன ஒரு இடத்துல போய் நம்ம படுப்போமா? என்னங்க ஒருத்தர் பேச மாட்டீங்க? யாரும் படுக்க மாட்டோம். ஆனா வேதம் அதை தான் சொல்கிறது. செத்து போனவர்களோடு கூட நீ நல்லா பழகிறது கூட இல்ல, அவனோடு கூட படுத்தே தூங்கிடுறையா. ஆமே. இதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ உனக்கு காலங்கள் இருக்கிறது, நீ பிரயோஜனப்படுத்திக் கொள் என்று சொல்கிறார். நம்மளை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். நம்மளை வெளிச்சமாக உருவாக்க விரும்புகிறார். நட்சத்திரங்களாக பிரகாசிக்க விரும்புகிறார். அநேகருக்கு முன்பதாக சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாய் ஆக்க விரும்புகிறார். ஆமே. அப்ப அப்படிதான் நம்மளை செய்ய விரும்புகிறார். நம்மளை யாரும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இப்ப இந்த வசனம் எல்லாம் எதுக்குங்க சொல்லியிருக்குன்னா, தங்களுடைய பிள்ளைகளை ஒருவரையும் அவர் கீழாக்காமல் அவர் மேலாக்குகிறவர், வாலாக்காமல். ஆமென். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோம். ஆமென். கொஞ்சம் கையில தூக்கி சொல்லலாமா? ஆமென். நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற விரும்புகிறார். ஆனா நம்மளை உயர்த்த விரும்புகிற ஆண்டவருக்கு நாம் உயர்த்த முடியாதபடிக்கு நம்ம என்ன பண்ணிடுறாங்க? வெளியில போய் உட்காந்துட்டோம். பிரச்சனை அதுதான். நம்மளுடைய இருக்கிற அந்த பிரகாசம் வெளியிலே இறக்காதபடிக்கு வேதம் சொல்கிறது, உங்களுடைய விளக்க கொளுத்தி எங்க வைக்காதீங்க? மரக்காலில் வைக்காதீங்க. அதை எங்க தூக்கி வைக்கணும்? விளக்கத்தண்டின் மேல் வைக்கணும். இன்னைக்கு மரக்காலுக்குள்ள போட்டு மூடி நம்ம எங்கேயோ இருக்கிற மனிதர்களோடு கூட பழக்க வழக்கத்தினாலே நம்மள்கிட்ட இருக்கிற பிரகாசம் வெளியிலே வரவில்லை. ஆமே. நம்முடைய தாளந்துகளை எங்கே, அதெல்லாம் சொல்றாங்க, பன்றிகளுக்கு முன்பதாக முத்துக்களை போடாதிருங்கள். ஆமென். இதெல்லாம் பைபிள் வசனம். பைபிள் வசனம் தெரியாதனால தான் நம்ம என்ன பண்றோங்க? தடுமாறிட்டு இருக்கோம். பைபிள் வசனம் வாசிக்கதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மேன்மைகள், நம்மளை எதற்காக ஆண்டவர் அழைத்தார் என்பதை புரிந்து, நம்மள ஒரு நல்ல நிலைக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஒரு நாளும் நம்மளை தரித்திர போறதற்கு ஆண்டவர் விரும்பவில்லை. நம்மளை உயர்த்ததான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை நானே என்ன செஞ்சிருக்காங்க? என் கையை கொண்டு நானே கிடைச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் 2 பெரிய தப்பை பண்ணிட்டாங்க. ஒன்னு என்னை விட்டு விட்டார்கள். அப்படிலாம் நம்மளா புது வசனம்லாம் எழுதக்கூடாது இல்லையா? பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு இல்லையா? வசனத்தை கூட்டவா? ஆமா, நம்மளாம் புது பைபிள் வசனம்லாம் எழுத வேண்டாம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் ஜனங்கள் என்னை விட்டு விட்டார்கள். தங்களுக்கு தண்ணீர் தேங்காத வெடிப்புள்ள தொட்டிகளை நீ செஞ்சதுனா சரியா இருக்கானா? அதுவும் சரியில்லை. அப்ப ஏன்னு கேட்டா, நம்மளை நாமளே உருவ குத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில உலகம்தான் சாஸ்திரம் என்று சொல்லி நம்மளை உயர்த்தாதபடிக்கு நாம் தாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா.
ஆனால் ஆண்டவருடைய பார்வையில உயர வேண்டும் என்கிற விருப்பம் ஆண்டவருக்கு இருக்கு. அதற்காக என்ன வேணாலும் செய்யறதற்கு ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கார், தன்னையே கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப அவ்வளவு நமக்காக செய்ய ஆயத்தம் உள்ள அந்த ஆண்டவரை பின்பற்றாதபடிக்கு உலகத்தில் மரித்தோரிடத்திலே நம்முடைய படுக்கையை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். புரியுதுங்களா நான் சொல்றது? கொஞ்சம் வசனங்களை வாசிச்சா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இப்ப யாரு மரித்தவர்கள்? நாங்க யாரும் அப்படியெல்லாம் யாரும் மரித்தவர்கிட்டெல்லாம் நாங்கெல்லாம் அப்படியெல்லாம் பழக மாட்டோமே. செத்து போன ஆள்கிட்ட போய் என்ன பண்ணுவோங்க? ஆமென். ஆமென். ஆமா, வேதம் என்ன சொல்கிறது பார்க்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது. 1 யோவான் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் யாருங்க? செத்து போனால் அர்த்தம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு மனிதன் இருப்பானே ஆனால் அவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமே இல்லைங்க, நாங்க பழகிறவங்களுக்கு பூரா எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து தெரியுங்க. இயேசு கிறிஸ்து தெரிஞ்சதை பத்தி பிரச்சனையே கிடையாது. இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறாரா? ஆமே. எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற என்ன எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற சரி எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளிய அந்த மெய்யான ஒளி, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளாக ஜீவனாக உயிராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு மனிதனோடு கூட நம்முடைய உறவுகள் இருக்கா இல்லையா? இததான் வேதம் சொல்லுது. அவன்கிட்ட இயேசு கிறிஸ்து இல்லைங்க. இயேசு கிறிஸ்து தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொன்னால் அவன் இயேசுவினுடைய சாயலாய் மாறிவிடுவான். இயேசுவினுடைய பேச்சை போல இருக்கும், இயேசுவினுடைய செய்கைகளை போல இருக்கும், இயேசுவினுடைய சிந்தைகளை போல இருக்கும். ஏனென்று சொன்னால் நாம் தேவ சாயலாக மாற ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அதனால சொன்னாங்க, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையன ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. அப்ப எல்லாம் புதிதாக மாறி ஒரு தேவ சாயலாய் நாம் மாறாதபடிக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் வசனம் என்னிடத்தில் இல்லை, ஆகவே நான் மரித்தவனாக இருக்கிறேன். ஆமென். அப்படி மரித்தவர்களோடு கூட நாம் என்ன பண்ணிருக்காங்க? பங்காளிகளாக இருக்கிறோம். ஆமென். இருக்குதா இல்லையாங்க? ஏன் போய் அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க? அப்ப நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்குதுன்னு தெரியல. யோவான் சுவிசேஷத்தை சொல்ற எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமே. அப்ப நீங்க எங்களோட கூட ஐக்கியமாகுங்க. அப்ப ஒரு சபை என்பதை நம்ம என்ன செய்யறாங்க? ஒரு ஐக்கியம் என்று சொல்வதற்கான காரணம், இங்க இருக்கிறவங்களோட நீங்க பேசுறீங்கன்னா தான் ஆண்டவரை பற்றியதான வல்லமைகள். இப்ப உங்க சொன்னாங்க ஒரு சாட்சி, எங்க வீட்டுக்காரர் விழுந்துட்டாரு, பரவாயில்ல தப்பிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் அவனை கனப்படுத்துவேன். அப்ப வசனம் ஒண்ணு என்ன செய்யல, வீணாய் போகவில்லை. ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஆண்டவரை அறிந்திருக்கிற ஒரு மனிதனோடு போகும் பொழுது உங்களுக்கு இந்த நன்மை செய்தாரா? ஆமா, உங்களுக்கும் அதை செய்வாரு. ஆண்டவர் எனக்கு சுகப்படுத்தின தேவன் உனக்கும் சுகப்படுத்துவார். இப்ப சாட்சி சொல்லுச்சு, எங்க அப்பாவோடு கூட நாங்கள் இருந்த பழக்க வழக்கங்கள் இப்பொழுது மாறி இருக்கிறது. ஆமென். இப்படிப்பட்ட அற்புதங்களோடு கூட நாம் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த காரியங்கள் மாறும். ஆனால் நம்முடைய படுக்கை எங்கே இருக்கிறதுன்னு சொன்னா, தேவனை அறியாத மரித்து கிடக்கிற மனிதர்களோடு கூட உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்கிறோம். ஆமென். ஆமென். நமக்கு இங்கே சபை ஐக்கியத்தில் நேரம் இல்லை, ஆனால் வேறு யாரோடு கூட பேசுவதற்கு நமக்கு நிறைய நேரம் இருக்குது. ஆண்டவரை பற்றினதான அறிவு இல்லாத மனிதர்களோடு பேசுவதற்கு நமக்கு அதிகமான நேரம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஜனங்களோடு கூட பேசுவதற்கோ ஐக்கியப்படுவதற்கோ ஜெபிப்பதற்கோ ஆராதிப்பதற்கோ நமக்கு என்ன இல்லைங்க? நேரம் இல்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய படுக்கை மரித்தோரோடு கூட இருக்கிறது. இதுதான் சொன்னாங்க, முதல்ல எந்திரிப்பா அந்த இடத்த விட்டு. உன்னை பிரகாசிக்க பண்ண விரும்புறாரு, உன்னை பிரகாசமா இருக்கிறத விரும்புறாரு, அநேகருக்கு ஒளியா இருக்கிறது உன்னை விரும்புறாரு. நீ படுத்திருக்க இடம் சரியில்லை, நீ முதல்ல அந்த இடத்துல விரும்பு, எந்திரி. அவன் செத்து போனவன், அவன் நாரி போனவன், அங்கிருந்து முதல்ல எழும்பு. இதை தாங்க ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஏங்க அவங்களோட சேரக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்கிற காரியம் நாம அவங்களோட பரிசுத்தவான்களோட இருக்கும் பொழுதுதான் நமக்கும் பரிசுத்தமான காரியங்கள் பேச தோணும், பழக தோணும், எல்லாமே மாறும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம்
6வது வசனம் சொல்கிறது, கடவுள் இல்லாத ஒரு மனிதன் ஆண்டவருக்கு ஜீவன் இல்லாதவன் செத்து போனவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு செத்து போன மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு என்ன செஞ்சாங்க, செத்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுகபோகமாக வாழ்கிறவன். ஆமே. அப்படியே யாரை பத்தியும் கவலை இல்லாம வாழ்றாங்கன்னா அவங்களோட போய் இருந்தா நம்மள என்ன பண்ணுவாங்க, ஏங்கடா போய் அங்க போய் நின்று சர்ச்சில் போய் நின்றுட்டு லபோ லபோ லபோன்னு கத்திட்டு கிடக்குற, வாய ஜாலியா இருக்கிறத விட நீங்க ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு நாள், நீ போய் அங்க போய் நீ என்ன பண்ண போற, நல்லா என்ஜாய் பண்றதை விட்டுட்டு நீ ஏன் இந்த மாதிரி. ஆமே. நம்ம ஏன் அங்கதான் கொண்டு படுக்க போட்டு வச்சிருக்கோம். சொல்றது நல்லா தானே இருக்கு, ஒரு நாள் தானே கிடைக்குது. ஆனா இந்த ஒரு நாளிலே நீங்கள் 2 மணி நேரம் செலவு பண்ணுகிறீங்கன்னா அந்த 2 மணி நேரத்திற்கான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஒரு நாள் அதுல ஒரு நிமிஷத்துக்கு கூட பலன் கொடுக்காம இருக்கவே மாட்டார். என் பிள்ளை என்னோட கூட இருந்த நேரம். அல்லேலூயா. நாம எதை பத்தி அளக்கிறோமோ அந்த மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணுவாருங்க, அளக்கிறவராக இருக்கிறார். நம்ம நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க 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 நம்மளோடு கூட ஆண்டவர் அதிகமான நேரத்தை செலவு செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய எல்லா காரியங்களும் மாற ஆரம்பிக்கிறது. நமக்கு மலை போல் வருகிறதெல்லாம் பனி போல் விலகிறதற்கான காரணம் தேவன் நம்மோடு கூட இருக்கிற காரியங்கள். ஆமென். ஆனால் இன்னைக்கு மரித்து சுகபோகமாய் வாழ்கிற இடத்துல நாம் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் பிரேதமான ஜனங்களோடு கூட படுத்து கிடக்கிற நாட்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து வா, நீ அவனோட கூட இருக்காத, சுகபோகமாய் வாழ்கிறவனோட இருந்தின்னு சொன்னா உன்னுடைய வாழ்வு நாசமாகவும் எந்திரிச்சுவான்னு சொல்லி என்ன செய்யறாருங்க ஆண்டவர் சொல்கிறார். ஆமே. நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 17 18வது வசனம். கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான், இருந்தாலும் இதெல்லாம் செத்து போனவனுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் தான். மதியினனை நோக்கி, இப்ப ஆரம்பமே சரியில்லை, பேர் என்னங்க, மதியினன், மதி இல்லாதவன், திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் ஆயினும் மரித்தவர் அவ்விடத்தில் உண்டென்று அவருடைய விருந்தாளிகள் நரக பாதாளத்தில் கிடைக்கலாம் என்றும் அவனை அறியார்கள். போருமா? ஹல்லேலூயா. இது கொஞ்சம் பெரியவங்களுக்கான ஒரு காரியம்தான். இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு பாருங்க. திருட்டு தண்ணீர் தித்திக்கும். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே நல்லாதாங்க இருக்கு, நினைவுகள் நல்லாதாங்க இருக்கு. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் என்னுடைய நினைவுகள் இருக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் சந்தோஷமாய் இருக்கிறது. படங்கள்ல பார்க்கறத என் உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்தா சந்தோஷமாய் இருக்கிறது. அது திருட்டு தண்ணீர் தித்திக்க தான் செய்யும். ஆனால் நரகத்தில் என்ன செய்துங்க, பின்னாடி போட்டிருக்கு, நரக பாதாளத்தில் கிடக்கிறார்களே. ஹல்லேலூயா. நீ சாவுல கிடக்கிறையா, சிந்தனை கூட ஜாக்கிரதையா இருக்கும். நல்லாதான் இருக்கும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும், அது சொன்னது அண்ணா சொன்னாரு, அது வேற அர்த்தத்துல சொன்னாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு பேப்பர்ல பார்த்தா தெரியும். ஆமென். அநேக கொலைகளும் கொள்ளைகளும் நடக்கிற காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே எல்லாம் நல்லாதாங்க இருக்குது. செத்து போனவனோட ஓடி பழகாதையா, அந்த மாதிரி ஆளுங்களோட போய் கிட்டக்க போய் நிக்காத. பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, கேட்குறாங்க, ஒரு தீட்டுப்பட்ட ஒரு காரியம் ஒருத்த மனுஷன் மேல பட்டா தீட்டு உண்டாகுமா? ஆமா, தீட்டு உண்டாகும். அவன் வேற யாராவது தொட்டா உண்டாகுமா? அது எது மேலெல்லாம் பட்டாலும் தீட்டு உண்டாயிரும். ஆனால் ஒரு பரிசுத்தம் இன்னொன்று மேல விழுந்தால் அது என்ன செய்யாதுங்க, பரிசுத்தம் ஆகாது. இப்ப நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் இவரை தொட்டா இவர் பரிசுத்தம் ஆக மாட்டாரு. ஆனா நான் தீட்டான மனிதனா இருந்தா இவரை தொட்டா என்ன ஆயிடுங்க, இப்ப இவர் யாரை தொட்டா என்ன பண்ணுங்க. அப்போ இந்த இடத்துல இருக்க விபச்சாரமான ஆட்களை பார்த்து ஒருத்தன் தொட்டுட்டானால அவன்கிட்ட பேசினாலே உனக்குள்ள என்ன வந்துருங்க, அந்த ஆவி வந்துடும். ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம உலகம் கேட்டுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நரகத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அழிவுக்கு நேரா வைக்கப்பட்டிருக்கிறது, அக்னிக்கு நேரா வைக்கப்பட்டிருக்கிறது. எதை தொடணும்னு ஜாக்கிரதையா தொடணும். ஹல்லேலூயா. யாரோடு கூட பேசுகிறோம் என்பதை ஜாக்கிரதையாய் பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னா, இப்ப கொரோனா வரும்போது எப்படி பார்த்தாங்க, மாஸ்க் போட்டுட்டு என்ன பண்ணோம், வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் அங்க நின்றுக்கிட்டோம் இல்லைங்களா. நம்மளும் நிறைய ஹேண்ட் வாஷ் எல்லாம் போட்டு மாஸ்க் இது மவுஸ் எல்லாம் இதுனா மாஸ்க் எல்லாம் வச்சு ரொம்ப பயங்கரமாலாம் பண்ணி எல்லாம் வச்சோம்.
மீட்டர்லாம் வச்சு பார்த்து சரியா இருக்குதா இல்லை இல்லைங்களாங்க. ஏங்க அப்ப மனுஷனோட பழகும் பொழுது ஒரு பரிசுத்தவானாக இருக்கிற நாம் பழகும் பொழுது ஜாக்கிரதையா பழகக்கூடாதாங்க. கொரோனா தாங்க எல்லா பக்கத்திலும் கிடக்குது. கெட்டு போன ஏகப்பட்ட பேர் இருக்கிறான். அவன் கெட்டு போன வாடை என் மேல பட்டல் நான் கெட்டு போயிருவேன். ஆமென். தீட்டு என் மேல படும். அப்ப நான் எப்படி இருக்கணுங்க என் வாழ்க்கையில? யாரும் கிட்டையும் வரக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய பேச்சு ரொம்ப போய் உக்காந்து அவங்கள்ட்ட பேசணும்னா அவன் நம்மள மாத்திட்டு போயிடுவான். ஆமே. ஏன்னா நம்மலாம் போராட மாட்டான். 2 வார்த்தை காப்பான். ஆண்டவர் உனக்கு நன்மை செஞ்சாரா, ஆண்டவருக்கு செஞ்சாருன்னா சொல்லு பார்ப்போம். இப்படி எதையாவது ஒன்று கேட்டுவிட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க? ஆமாம், ஆதாமுக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டாங்க. அது மாதிரி நமக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டு என்ன பண்ணுவான்? அவன் பக்கம் கூட்டிட்டு போயிடுவான். அல்லேலூயா. ஆமே. ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னுட்டா நமக்குள்ள இருக்கிற இந்த பரிசுத்தம் கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாது. பிசாசு அப்படியே பிடிச்சிட்டு போயிடுவான். ஏன்னு கேட்டா நம்மளை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். நம்மளை உயர்த்துகிறதற்காக, நம்மளை வெளிச்சமாக பிரகாசிக்கப்படுகிறாங்க. அநேகருக்கு நட்சத்திரங்களாக நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருங்க? வச்சிருக்கிறார். அதனால பாருங்க, உலகத்துல எத்தனையோ மனுஷனா இருந்தாலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், அழைச்சிருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், உயர்த்தி கொண்டு இருக்கிறார். அப்போ நம்மளாம் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். ஆமென். இப்போ இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல ஏன் கொஞ்சம் பேர் வந்து இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா, நாம தேவனாலே கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். ஆமே. நம்ம யோக்கியமானா, நம்ம யோக்கியமா இருந்தோம்னு சொல்லி நம்மள ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு? இல்ல, நான் பாவின்னு தெரியும், ஆனாலும் தேவனுடைய பார்வையில என்னை நீதிமானாய் பார்க்கிறார். என்ன அதுக்கு தான் ஆண்டவர் தெரிஞ்சுட்டு இருக்காரு. இப்போ அந்த தெரிந்து கொண்ட ஒரு நல்ல பாத்திரத்தை நான் வீணாக விட்டு விடுகிறது எவ்வளவு ஒரு மோசமான காரியம். பிசாசு எப்படா ஏமாத்தலான்னு பார்த்துட்டு இருக்கிறான். அவன் எப்பொழுது விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப எப்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. நம்முடைய பேச்சு ஜாக்கிரதை. யார்கிட்ட பேசுறோங்க இருக்கணும். கொஞ்ச நேரம் ஒரு நான் பிள்ளைங்கள்ட்ட கூட பேசும்போது கூட ஒரு நாள் சொன்னேன், உன் கையை நீட்டி பாரு, இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் நின்று ஒருத்தர் உன்னுடைய பிள்ளையோட என்ன பண்ணணும், எந்த மனிதனோட பேசணும். இரு பாலர்கள், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, எவ்வளோ டிஸ்டன்ஸில் நின்று பேசணும்னு ஒரு அளவு இருக்குது. அல்லேலூயா. அந்த அளவில் நின்று பேசுங்க. நமக்கு ஒரு எச்சரிப்பு வேணும். அல்லேலூயா. ஆமா, அந்த அளவின்படியாக நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆராதிக்கிற ஸ்தலத்துக்கே ஒரு அளவு வச்சிருக்கிறாரு. அப்ப நம்மளாம் இருக்கிறதுக்கு ஒரு அளவு வைப்பாரா இல்லையாங்க? அப்ப அந்த அளவின்படியாக நாம் வாழும் பொழுது நம்மள ஆண்டவர் பரிசுத்த பிள்ளைகளா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிறவராக. ஆனா நாம போய் மரித்தவர்களோடு தொடர்பு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். முதலாவது ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவங்க எப்படி இருக்கிறாங்கங்க? எபேசியர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இந்த உங்களை. அப்ப மரித்து கிடக்கிறவங்களாம் யாருங்க? அக்கிரமம் இருக்கிறவங்க, பாவத்தில் இருக்கிறவங்க. அல்லேலூயா. அப்ப நானும் பாவிதான் சொன்னா அந்த பாவியோட போய் என்ன செஞ்சலாங்க? ஜோதியோட ஜோதி ஐக்கியமாயிடலாம். ஆமே. அவன் பாவின்னு சொன்னா நான் யாரு? நான் பரிசுத்தவானுங்க. நான் போய் அதோட கூட என்ன செய்யக்கூடாதுங்க? ஐக்கியம் ஆகக்கூடாது. நம்ம சொல்லுவோம், நாயை குளிப்பாட்டி நடுவூட்டில் வச்சாலும் அதை அப்படியே ஆடிக்கிட்டே போகிற மாதிரி நம்மளை என்னதான் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினாலும் சில வேளையில் என்ன பண்ணிடுறாங்க? ஆமாம், அங்கெல்லாம் நல்ல வான வேடிக்கையெல்லாம் நடக்குதுங்க. நல்ல பாட்டெல்லாம் சூப்பர் பாட்டெல்லாம் பாடுறாங்கங்க. நாங்கள் போய் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் சும்மா பாட்டை கேட்கலான்னு வந்தேன், செத்த அதோட நரகத்தில் போய் கிடக்கிறோம். அனி அக்கிரமக்காரனோட உறவு இல்லை, பாவிகளோடு உங்களுக்கு உறவு இல்லை. அங்க போய் நம்ம உக்காந்துன்னு சொன்னா நம்ம சாட்சியா போயிருச்சு. ஆமே. அதான் நாங்க பாக்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறவங்க யாருன்னு சொன்னா சொல்லுவாங்க, இவங்க தான் ஜெபிக்கிறவங்க, இவங்கெல்லாம் அல்லேலியா கும்பலுக்கு போறவங்க. அதெல்லாம் அடையாளம், அது கேவலம் இல்லைங்க. அதாங்க நமக்கு ஒரு பெரிய சாட்சி. ஆமே. ஆமா, இவங்கெல்லாம் எங்க போறாங்க? அல்லேலியா கும்பலுக்கு போறாங்க, சபைக்கு போறாங்க. ஐயா ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த ஒதுக்குறவன் எல்லாம் பரிசுத்தவான்கள். அந்த அடையாளம் எல்லாம் இல்லைங்க, நம்மாலு தாங்க அப்படின்ட்டானா முடிஞ்சு போச்சு கதைன்னு அர்த்தம். நம்மாலுனால அவங்களோட சேர்ந்துட்டோன்னு அர்த்தம். படுக்கையை கொண்டு அங்கே போட்டாச்சு, செத்தவனோட படுத்துருக்கிறோம். 4 நாளும் பரவாயில்ல, நான் அங்கேயே கிடக்கிறேன். ஐயா அவன் கெட்ட வார்த்தை பேசுறான், அவன் என் மச்சான்ல பேசிட்டு போறான், விடு, விட்டுருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒத்த கண்ணா நான் பரலோகத்துக்கு போனாலும் பரவாயில்ல,
ஆமென் ஆமென். மச்சான் நீங்க எவ்வளவுதான் மச்சான் மாமா அண்ணன் தம்பி எல்லாம் உறவு கொண்டாடுங்க, 1 மணி நேரம் செத்து போனதுக்கு அப்புறம் போய் கேட்டு பாருங்க, மாமனாவது மச்சானாவது பாடி தான். அப்ப ஏன் உறவு கொள்ள முடியல? செத்து போயிட்டான்ல. இப்ப அவன் செத்து போய் கிடக்கும்போது நீங்க ஏன் உறவு கொள்றீங்க? சடங்குகளுக்குள்ளாக நிறைய உறவு கொள்கிறோம். உரிமைக்காக போய் நின்றுடுவோம். அங்கெல்லாம் ஒரு உரிமையும் கிடையாது. அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இந்த சடங்கெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அது நம்மளை அழிவுக்கு கொண்டு போய் வைக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளி வைக்கிறது. இல்லைங்க, அதெல்லாம் இல்லாம உலகத்துல வாழ முடியும். ஏன் வாழ முடியாது? இந்திய தேசம்லாம் வாழ்றோம். அதனாலதான் உங்களுக்கு சடங்கு தெரியுது. அமெரிக்கால தேசத்துல இருக்கணும் சடங்கு இருக்குதாங்க. அவன் என்னைக்கு எலுமிச்சம்பழம் வச்சு கார் ஓட்டிட்டு திரியிறான்? கண்டுபிடிச்ச உடனே எலுமிச்சம்பழம் வைக்கல, இவன் ஓட்டுறவன் எலுமிச்சம்பழத்தை கொண்டு வைக்கிறான். நல்லா ஓடும். இதெல்லாம் சடங்கு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. நமக்கு ஆண்டவர் நம்மளோட கூட வந்தாரா, ஜம்முன்னு வண்டி ஓடிட்டு இருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜெபம் பண்ணணும். அதுதான் நமக்கு முக்கியமான காரியம். இந்த சடங்குகளுக்குள்ளாக இருக்கிறவங்களோடு கூட தயவு செய்து நீங்க வெளியில வந்துருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை கரெக்டா சொல்லுது ஒரு வசனம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 to 17 வசனங்கள் வரை. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14, 17. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன். அப்ப அந்நிய நுகத்திலே அவிசுவாசினா இருங்க, தேவன் அறியாதவன் இல்ல, தேவன் அறிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரியும். பற்றுதல் இல்லாதவன். அப்ப அவிசுவாசிங்கிறவன் ஆண்டவரை அறிந்திருந்தோம் விசுவாசிக்காதவன் அவிசுவாசி. நாங்கெல்லாம் யாருங்க? நாமெல்லாம் யாருங்க? அப்ப அவனோடு கூட அப்ப என்ன போட்டிருக்கு? அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருங்கள். அவன்கிட்ட போய் தோல் மேல தோல் கையை போட்டுடலாம் போகாதீங்க. நீங்க அவனை தோல் மேல தோல் கையை போட்டு அப்படியே வாயப்பா சபைக்குன்னு வந்துடும் கூப்பிட முடிஞ்சா கரெக்ட், மாறிட்டான்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதாங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு இல்லையா? நீங்க யாரை விரும்பி தோல் மேல கையை போட்டு மச்சான்னு சொல்றீங்களே, அந்த மச்சான் அவிசுவாசியா இருந்தா அப்படியே கூட்டிட்டு வந்துறீங்களா விசுவாசியா மாத்தலான்னு? அப்ப நீங்க மட்டும் ஏங்க போகணும்? நீங்க ஏன் உறவு கொண்டுறீங்க? நீங்க அவங்களோட பிணைக்கிறது ஏன் பிணைக்கப்படுறீங்க? நீங்க செப்பரேட் ஆகுங்க, உங்களை தேடி வரணும். நன்மை அவங்கள்ட்ட இருக்குது. ஆமே, இருட்டு கடையில எங்கேயோ ஒரு இடத்துல மூளையில அல்வா கடை இருக்குது. அப்படின்னு எனக்கு அந்த ஊருக்கு போனது கிடையாது. அதான் திருநெல்வேலி தான், அந்த கடைக்கு போனது கிடையாதுங்கிற. எங்கேயோ ஒரு இடத்துல மூளையில இருக்கு. அதுக்கு அட்ரஸ் எல்லாருக்கும் தெரியுதா தெரியல. அந்த இன்னும் ஒத்த பல்பை தான் போட்டுட்டு இருக்கானா நம்ம தெரியல. தேடி போய் என்ன பண்றாங்க? ஏன் வாங்குறாங்க? நல்லா இருக்கு. அப்ப நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களை தேடி வந்துருவாங்க, அவங்கள தேடி நீங்க போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளை நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோமே, வேதம் சொல்கிறது பிணைக்கப்படாதிருங்கள் என்று சொல்லி. தொடர்ந்து வாசிங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்துல விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லையா? ஆனா விக்கிரகத்தை ஆலயத்துல வச்சிருக்கிறாங்கன்னா அங்க போய் நிக்கிறோம். ஆமே ஆமே, என்னங்க அப்படித்தானங்க? அப்ப இது வேதம் ஒண்ணு சொல்லுது, நான் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா, அப்ப என்னுடைய ஒளி என்ன பண்ணுச்சுங்க? கொண்டு போய் மரக்கால போட்டு மூடி வச்சுட்டேன். ஏன்? அது வெளியில தெரியக்கூடாது. ஐயா, உங்க வெளிச்சம் வெளியில வரணும்யா. அதுக்கு தான் ஆண்டவர் ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. அதுக்கு தான் அவர் பாடுகளை பட்டிருக்கிறாரு. இன்னைக்கு விக்கிரகத்தை நாடி ஓடிட்டு இருக்கோம். விக்கிரகங்கள் கண்ணிருந்தும் பார்க்காது, காது இருந்தும் பேசாது, வாயிருந்தும் பேசாது, மூக்கு இருந்து என்ன செய்யாதுங்க? நுகராது, தொண்டை இருந்தும் சத்தமிடாத விக்கிரகத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும். அது யாரா இருந்தாலும் சரி. ஆமே, நீங்க என்ன வேணாலும் வேறு பேரை வச்சுக்கிங்க, ஆனா விக்கிரகம்னா அது ஒன்றும் ஒளிஞ்சு போயிடும். அதனால எந்த பேரும் கர்த்தர் சொல்ல, நான் என்னை என்று வேறு தேவனை உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். அங்க போய் நின்னாலே ஆபத்துன்னு அர்த்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப வெளிச்சம் பிரகாசிக்கணுங்க. கடந்த நாட்கள்ல ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த பெந்தேகோஸ்தே கல்யாணத்துக்கு போயிருக்கோம். அதுவும் ஒரு பெந்தேகோஸ்தே கல்யாணம் தான்.
அப்போ ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இந்த தாலியை ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு இந்த பாஸ்டரை கூப்பிட்டாங்க. அவர் கூப்பிட்டா, நீங்க வேற யாராவது ஜெபம் பண்ண சொல்லணும், ஓரமாட்டார். ஆமே, அதை வச்சுதான் கல்யாணம்னு கிடையாது. உறவுகள் 2 பேரும் ஒன்னா இருந்து ஆண்டோடைய சமூகத்தில் ஒத்துக்கிட்டாங்கன்னா தான் கல்யாணம். இதை வச்சு நீ என்ன பண்ற? நீங்க தாலி கட்டினவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க? கொன்னுட்டு போறாள்லாம் இருக்குது. ஆமே, அப்ப இது என்ன பண்ணல, அவங்கள காப்பாத்தல. அப்ப எதுதான் காப்பாத்தணும்? இதன்படியாக உடன்படிக்கை சரியாய் செய்தாமானா காப்பாத்தணும். நான் இதை தான் நம்புறேன், அதை நம்பலன்ட்டார். முடிஞ்சு போச்சா? அப்படியெல்லாம் சொல்லல, என்னால முடியாது, வேற யாரும் பாருங்கன்ட்டாங்க. இந்த உறுதி நமக்குள்ளே இருக்குமா? நாங்கெல்லாம் வர மாட்டாங்க. நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, நான் வரல. ஐயா, நீ தான் தாய் மாம, நீ அதெல்லாம் என்னவா இருந்தாலும் ஒரு வேற எவனா கூப்பிட்டு செஞ்சுக்கப்பா, நான் செய்ய மாட்டேன்பா. உங்களுக்கு உரிமை இருக்கு, எனக்கு உரிமையே வேணாம், விட்டுடுங்க. ஆமே, நம்ம அப்பதான் என்ன பண்ணுவாங்க? உரிமையை விட்டுட்டு கொடுக்க கூடாதுன்னு நம்ம அப்படியே வீரா வேஷமா போய் என்ன பண்ணுவாங்க? போய் கையை வச்சான், தொட்டவன் செத்தான், அதோட முடிஞ்சு போச்சு. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில தேவனிடத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் மாறி போய் நம்முடைய பிரகாசம் மங்கி போய் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போகிற காரியங்கள் உண்டு. இதுதான் படுக்க போடுற காரியம். செத்து போனவங்களோட போய் நம்ம உட்காராதீங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஒரு ஒரு நம்முடைய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். நல்ல ஒரு ஆஃபீஸில் ஒரு நல்ல மேனேஜராக இருக்கிறவன் போய் எல்லாரோடையும் போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களாங்க? ஏங்க, என்ன ஸ்டாண்டர்ட்? அவனும் மனுஷன் தானே, இறங்க மாட்டாங்க. ஏன் டிசினேஷன் விட்டு இறங்க மாட்டாங்க? ஒன்னா பழகிட்டா நாளைக்கு லீவு கேட்பான் வந்து, புரியுதா? புதுசாக வந்து லீவு கேட்பான். ஏங்க எனக்கு இது கொடுக்க கூடாதான்னு கேட்பான். நிறைய சலுகைகளை கேட்பான். அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறான். புரியுதுங்களா? அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கணுங்க? கொஞ்சம் மற்ற ஆளுங்களை குறித்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணுங்க. அவ்வளோதான் ஆண்டவர் வேதம் சொல்கிறது. தொற்றாதீங்க, போய் அங்கே போய் படுக்கையை போட்டுறாதீங்க, எட்டியே நில்லுங்க. இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஏன் அப்படி சொன்னால், நாமெல்லாம் பிரகாசிக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. நம்மளாம் நல்ல நட்சத்திரமாய் பிரகாசிக்க வேண்டியவர்கள். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். என்னாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 46லேருந்து 48 வசனங்கள் சொல்கிறது. வாசிங்க. என்னாகமம் 16 46லேருந்து 48. மோசே ஆரோனை நோக்கி, தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்திலே போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதி தொடங்கியது என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவே ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதி தொடங்கி இருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. இதுதாங்க ஜெபம். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே போய் நம்ம நிக்கணும். இன்னைக்கு அநேக பேர் மரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக பேர் இங்க உயிரோடு இருக்கிறாங்க. ஐயா, நீ அங்க போக கூட, அங்க இருக்கிறாங்க வரணும். அப்ப வாதை நிறுத்தப்பட வேண்டுமானால் நான் திறப்பிலே நிற்கிற மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு தான் நம்மள வெளிச்சம். ஆமே, ஆமே. அப்ப நமக்கு எவ்வளவு பொறுப்பு உள்ளவங்களா இருக்கிறாங்க. அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. சாராய கடை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எத்தனை முறை தெரிஞ்சுக்கோ, அந்த சாராய கடிக்க குடிக்கிறவெல்லாம் அயோக்கியான்னு சொல்றீங்க. அவன் எல்லாம் ஆண்டவரை எச்சிக்கப்பட்ட ஆண்டவரை. டாஸ்மாக்கெல்லாம் ஒழியணுங்கலாம் அவசியம் கிடையாது. இவன் மனம் மாறிட்டால என்ன பண்ணுங்க, டாஸ்மாக் மூடிடுவாங்க தன்னால. ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான்னுட்டு. அப்ப யாருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டிய வேலை இருக்கு? நம்ம என்னங்க செய்யணும்? புரியல. மனம் மாறணுமா? எதுக்கு ஜெபம் பண்ணணும்? ஏங்க, தண்ணி போட்டவனை பார்த்து சுகமளிக்கணுங்க, அவனை ரெச்சிப்புகளை கொண்டு வரணுங்க. அதுக்காக நம்ம என்ன பிரயாசப்படுறோம்? அப்படியே விட்டுட்டே பேரை விட ஜெபம் பண்ணணும் ஜெபம் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியான வார்த்தை இல்லையா? நம்ம ஜெபம் பண்ணு சொன்னா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், உங்களுக்காக அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா ஜெபம் பண்ணா போதாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் அவனுக்காக என்ன பண்றேன்? அவன் நல்லா தெளிவா இருக்க நேரத்தில் தம்பி தண்ணி அடிக்கிற தப்பு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? எல்லாருமே பார்த்தா நம்மளுடைய உறவினர்கள் தானே இருக்கிறாங்க. நம்ம அவங்கள்ட்ட வேற ரோட்ல போறோம்னு சொல்ல வேணாயா? நம்ம வீட்டில் சொந்தக்காரங்க, ஏய் தண்ணி அடிக்காதப்பா,
ஆண்டவர் வேதம் இப்படிதான் சொல்லுது. ஒரு வாட்டி சொல்லுங்க, 2 வாட்டி சொல்லுங்க, 3 வாட்டி திட்டானா பரவாயில்ல, வாங்கிட்டீங்க. வாங்கிக்கலாம் மாட்டக்கூடாதாங்க? ஏன் ஏங்க அவன் திட்டான், வாங்கி கட்டிக்கலாமாங்க? வாங்க, என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் அவன் திட்டதுனால நம்ம பாக்கியவனா மாறிட்டோம். அவனால ஒரு நன்மை நமக்கு என்ன செஞ்சுச்சுங்க? கிடைச்சிச்சு. அப்போ திட்டலாம் வாங்கிக்கலாம் இல்லையா? சொல்லலாமா? சொல்லுங்க. அவங்கள மனமாற வச்சுட்டா நீங்க தாங்க தரப்புல நிக்கிறீங்க. ஆரோன் அவ்வளவு துரிதமாய் ஓடி பலிபீடத்தில் இருக்க அக்னியை எடுத்து ஓடுறானா, செத்துக்கிட்டு இருக்காங்க. வரிசையா செத்து உழுந்துகிட்டு இருக்கிறாங்க. ஓடி பலிபீடத்தினுடைய அக்னியை எடுத்து தன் தூபகலத்தை போட்டு ஓடி போய் அங்க போய் நிக்கிறான் பாருங்க. வாதியை நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. உங்களை வெளிச்சமா வச்சிருக்கிறதுக்கு காரணம் அழிவில் இருந்து ஜனங்களை காப்பாற்றும்படியாகத்தான் உங்களை என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க ஜனங்க, பாவத்தில் அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அக்கிரமத்தில் அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு தெரிவித்திருக்கிற ஆண்டவர், நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிற ஆண்டவர், நமக்கு வேதத்தினுடைய அறிவை கொடுத்திருக்கிற ஆண்டவர், நமக்காக பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர் நம்மை அவர்களுக்கு ஒளியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அதை கொண்டு மரக்கால வைக்காதீங்க. நீங்க உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உங்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். எல்லாவற்றையும் செஞ்சு முடிந்தது என்றார். ஆமென். அதுக்கப்புறம் ஏதாவது செய்ய வேண்டியிருந்துச்சா? ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்ல புறப்பட்டு போங்கள். ஆமென். நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படா, நீ போய்யாங்கிறாரு. ஆனால் நம்ம தான் போக மாட்டேங்க. நம்ம நேரத்தை எடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம செலவு பண்ணுகிற நேரத்தை எங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்த்தா மரித்தோரிடத்தெல்லாம் நிறைய நேரம் இருக்குது. அங்கே போய் படுக்கை போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். அதனால தான் நம்ம பிரகாசமாக இராதபடிக்கு நாம் இருக்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கிறோம். அடுத்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 6 to 8 வசனங்கள் வரை. நீ குருடனுடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிருந்து, இருளி இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உன்னை கையை பிடித்து உன்னை தற்காத்து உன்னை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவனுக்கும். அவனை எதுக்காக ஏற்படுத்தியிருக்கேன்னா, ஐயா குருடனா இருக்கிறாங்க ஐயா, வேத வசனம் அறியாதபடிக்கு குருடனா இருக்கிற ஜனங்களுக்கு உங்களுடைய ஒளியை நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். எவ்வளவு பொறுப்பை கொடுக்கிறார் பாரு ஆண்டவன். அவனுக்கு கண்ணு குடியா, அவன் கண்ணு எல்லாம் இருக்கிறான். அவனுக்கு காவலில் இருக்கிறவர்கள், இருளில் இருக்கிறவர்களையும் சிறைச்சாலையில் இருக்கிறவங்க விடுதலை அடைங்க. இன்னைக்கு நிறைய இருக்கல, பாண்டேஜ் நிறைய இருக்குது. விபச்சாரத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க, தண்ணி லாகரி வசத்துல கட்டுப்பட்டு இருக்கிறாங்க, கட்டப்பட்டு இருக்கிறாங்க, பல தவறான காரியங்களுக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு நாம் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களையும் இணைந்தவர் ஒரு ஆள் இல்லை. ஆமே ஆமே. இயேசுநாதர் இருக்கார், இயேசுநாதர் இருக்கிற நம்மளை கொண்டு தான் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை தாங்க கொண்டு செய்கிறாரு, நம்மளை கொண்டுதான் எதையுமே செய்ய விரும்புகிறார். ஏன் என்று சொன்னால் நான் பிரகாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்மளை பிரகாசமா மாத்தி வச்சிருக்கிறாரு. நம்ம பிரகாசமா இருந்தாதான் அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்ப நான் ஒண்ணுமே இல்லாம இருளா இருக்கிற ஆளு நம்மளே சாட்சியற்ற ஆளா இருந்து நம்ம போய் எங்க சொல்ல முடியும்? ஆமே. என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள்ட்ட சொன்ன, அப்படியா எனக்கும் செய்வாரா? ஆமா உனக்கும் செய்வார். அப்ப என்கிட்ட அற்புதமே நான் பெற்றுக்கொள்ளலாம், என்கிட்ட நன்மை எதுவும் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர்கிட்ட நன்மை பெற்றுக்கொள்ளாம நான் இருக்கிறேன்னு சொன்னா இன்னும் ஆண்டவருக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவருக்குள்ள இருந்தோம்னு சொன்னா ஆண்டவர் ஒரு நாள் நன்மை செய்யாதவர் அல்ல, அவர் தீமை செய்கிறவரும் அல்ல, தன்னை பிள்ளைகளை கனப்படுத்தாமல் இருக்கிறவர் ஒருவரும் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சின்னவனை கூட தூக்கி எடுக்கிற, குப்பையில் இருக்கிறவனை கூட தூக்கி வெளியில கொண்டு வர்றார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்மளை ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். குருடனுடைய கண்களை திறக்கவும், காவலில் இருளில் இருக்கிறவர்கள் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் நம்மளை ஆண்டவர் திறக்க. பாண்டேஜில் நிறைய இருக்கிறாங்கங்க, நிறைய இருக்கிறாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள், அது என்னன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு வித்தியாசமான கட்டுகள் அவங்களுக்குள்ள இருக்குது. அந்த கட்டுகள்ல இருந்து மாறணும். ஹல்லேலூயா. அதெல்லாம் மாறுவதற்காகத்தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. பக்கத்து வீட்டில் கட்டு இருக்கா? ஆமா இருக்குது. எந்த வீட்டில் கட்டுகள் இருக்கு? ஆமா இருக்குது. பின்னாடி வீட்டில் கட்டுகள் இருக்குது? ஆமா இருக்குது. உடனே எதுக்கு நடுவர் வச்சிருக்கிறாரு? எதுக்கு வச்சிருக்காரு? அதை கட்டவளுக்கு தான் வச்சிருக்கிறாரு.
அப்ப நம்ம படுக்கை எங்க இருக்குது? அவங்க செத்தவங்களுக்குள்ள இருக்குது. ஐயா முதல்ல அவங்கள விடுவீங்க, பக்கத்தில் இருக்கிற விடுவீங்க, அப்பதான் நம்ம நல்லா இருக்கலாம். இல்லைன்னா அவங்கள பார்த்து பார்த்து அவங்க வீட்டு சினிமா பாட்டு நம்மளை கேட்கணும், அவங்க வீட்டு சினிமா பாட்டு நடக்கும், அவங்க வீட்டு நாடகம் நமக்குள்ள வந்துடும். இது 8 மணிக்கு ஒரு நாடகம் போடுறாங்க, சூப்பரா இருக்கும், வந்து பாருங்க, முடிஞ்சு போச்சு கதை. ஆமே ஆமே, புரியுதுங்களா இல்லையாங்க? ஏன்னா அது சுத்தி அப்படித்தானே இருக்குது. அப்ப நான் மட்டும் எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? நல்ல பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் மாற்றுங்க. இந்த நாடகம் பார்க்குற தயவு செய்து அப்படி யார் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்க, அப்பா அது அப்படியே உன் குடும்பத்தில் வந்து வாய்க்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு பாருங்க. புரியுதுங்களா? அந்த நாடகத்தில் என்ன நடக்குதோ அது உன் குடும்பத்தில் நடப்பதாக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அடிச்சு போவான் பழிச்சுன்னு. அப்புறம் அதையும் போய் சிரிச்சு பார்க்குறீங்க. அவங்க வீட்டில் நல்லது கெட்டது நடந்தால் நமக்கு நல்லதாக இருக்குமா? விடுங்க, அது வேண்டாம். எதை நீங்கள் பார்க்குறீங்களோ, எதை விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு வந்து சேர்ந்து. சொன்னாங்கல்ல, நான் நம்புனது, நான் அஞ்சினது எனக்கு வந்து. ஆமாம், அவன் எனக்கு எதாவது நடக்குமான்னு யோசனை பண்ணால் அதான் வந்து நடந்துருச்சு. அதுமாரி நாமளும் இந்த பார்த்து 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 இது நமக்கு வந்துடும் வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துடும். வாசலில் வந்து நிற்கும். என்ன சொல்கிறாங்க, வாசலில் பாம்பு என்ன பண்ணாங்க, படுத்து கிடக்கும். முதல்ல எல்லாத்தையும் விடுவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்தால் தான் போகுது. இல்லைன்னா நாம் மாட்டிக்குவோம். நம்ம படுக்க நடுப்புற இருக்குது. அதனால சொல்கிறாங்க, பைபிளில் சொல்லியிருக்கு, ஆண்டவரை இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் எங்கே ஆண்டவரை போகிறது? அப்போ அவங்கள விட்டுட்டுலாம் போக முடியாது, அவங்க நடுப்புற தான் இருக்கிறோம். அவங்களாம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துருப்பா, இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அவன் கட்டு இருக்குதா, விடுவீங்க, உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன். உனக்கு வியாதி இருக்கா, விடுதலை ஆக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன். பிசாசு இருக்குதா, உன்னை துரத்துறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன். இருக்குதா, கொடுத்தாரா இல்லையாங்க? அப்போ கொடுத்தாருன்னு சொன்ன அப்புறம் செய்ய வேண்டியதானே? அப்போ ஏன் நம்ம செய்யலை? என்னுடைய ஏன் வெளிச்சம் பிரகாசல ஃபீஸ் போய் கிடக்கு? அது வெளிச்சத்துக்காக தான் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் செய்யப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகலை, உன்னோட கூட இருக்கிறேன். ஆனால் நம்ம செய்ய மறுக்கிறோம். அப்போ ஏன் செய்ய மறுக்கிறோன்னு சொன்னால், என்னுடைய நிலை வேறு எங்கேயோ ஒன்று இருக்குது, என்னுடைய அஸ்திபாரம் வேறு இடத்துல இருக்குது. ஆனால் ஆண்டவருக்குள்ள இருந்தேன்னா நான் ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டாங்க, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம்னு எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். எல்லா நிலையிலும் நான் மகிமைப்படுத்துவேன். அந்த நிலைக்கு ஒருத்தன் இருந்தான்னு சொன்னால் இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறதா இருக்கிறது. வாசிக்கலாம், ஏசாயா எழுதின புஸ்தகம் 60வது அதிகாரம் 1-3 வசனங்கள் வரை. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திடத்திலே ஜாதிகளும் உதிக்கிற உன் உடையத்திலும் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. நீங்க ஒளியா இருந்தா ராஜாக்கள் உங்க பின்னாடி வருவாங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நாம ஒழுங்கா ஜெபம் பண்ணி ஆண்டவருக்குன்ற மகிமையா நாம் ஜீவிச்சோம்னா எம்எல்ஏ இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போகணும். அல்லேலூயா. என்ன பிரதர், அதான் உண்மை. ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களை ஆண்டவர் உயர்த்தணும். இன்னைக்கும் அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஆமே. ஆமாம், எஸ்ஆர்எம்லேருந்து ஒரு செய்தி வந்துருச்சுல நமக்கு, உண்மைதானம்மா? இப்போ அங்கேருந்து நமக்கு ஒரு செய்தி, யாரோ பெரியல, அவன் தம்மா சாதாரண ஆள் இல்லை இல்லைங்களா? அவங்க நம்ம இங்கே பார்க்கும்போது சாதாரண வர்றாங்க, அவங்க சொல்கிறத பார்த்தா அவங்க போனாங்கன்னா ஒரு 30 பேர் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன பண்ணுதுங்க, ராஜாக்கள் ஒளியிலே வருகிறார்கள். ஆமே. இப்போ நீங்கள் ஒளியிலே இருந்தால் உங்கள்கிட்ட வருவாங்க ராஜாக்கள், உங்களை தேடி தான் வருவாங்க. ஆமே. அல்லேலூயா. எலிசா எப்படிப்பட்டவராக இருந்தாருங்க? மாறி போயிட்டு இருக்கிற ஆளு, ஆனால் அவன் தான் ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, அபிஷேகம் பண்ணோன்னாரு. ஆமே. ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, எலியா என்ன பண்ணாருங்க, ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணான், எலியாவை அபிஷேகம் பண்ணான். அவன் யாருங்க, அவன் அப்படியே வனாந்திரத்தில் எங்கேருந்து வந்தான் எங்கேருந்து போனானே தெரியல, ஒரு அம்மாவுக்கு பயந்து ஓடின மனுஷன். ஆனால் அவன் மூலமாக தாங்க அதை செய்ய வந்தது. அவன் ஒளியாக இருக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, நாமும் ஒளியாக இருப்போம். அல்லேலூயா. வாசிக்கலாம், ஏன் அப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மத்தேயு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம். ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீங்க உலகத்துக்கு என்னவா இருக்கீங்க? அப்ப நம்ம தான் வெளிச்சம். அல்லேலூயா. இது எத்தனை பேர் அதை நமக்கு ஒரு மதிப்பா எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நமக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது.
பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த டிகினிட்டியை என்னைக்குமே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, குறைச்சிடவே கூடாது. நம்ம எல்லாரோடையும் போய் உட்காந்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு டீசென்சி வச்சுக்கணும் இல்லைங்களா? நம்முடைய ட்ரெஸ் கோட் ஆகட்டும், நம்முடைய பேச்சாகட்டும், நம்முடைய பழக்க வழக்கமாகட்டும், நம்ம யாரோட நிற்கிறோங்கிறதாகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு வித்தியாசம் இருந்தால் மட்டுமே. அதனால தான் பிழையாம் தீர்க்கதரிசி போய் பார்க்கும்போது ஒரு ஜாதிகளோட பார்த்தீங்களா எல்லாரோடையும் போய் உட்காந்துக்க கூடாது. ஆமீன். இந்த இடத்துல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த செத்து போனவங்களுக்கு அடுத்த நாள் என்ன வச்சு எழுவுறது என்னமோ சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். அப்போ என்ன கொடுப்பாங்க? ஒரு பைய நொம்பிடும். ஆமே இல்லைங்க, இல்லை நான் பொய் சொல்கிறேண்ணா, நிறைய எல்லாம் ஒருத்தரும் அப்படியே மௌனமாக இருக்கிறீங்க. அப்போ என்ன கொடுப்பாங்க? பொறி போட்டுக்கல, வடை, அது லொட்டு லொசுக்குன்னு நிறையா வரும். இதெல்லாம் என்ன சாப்பிட்ற பொருள் தானேங்க, சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதைன்னு அர்த்தம். படைக்கப்பட்டதை புசிக்கக்கூடாது. அவன் ஒரு மனுஷன் செத்து போனால் அவனுக்கு போய் படைச்சதை போய் அவன் உயிரோடு அந்த பக்கம் கொடுத்தாங்களா என்னன்னே தெரியல. பட்னி போட்டு கொண்டாலும் கூட ஒன்று இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு போய் படையில போட்டதை கொண்டு வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க? பாட்டுக்கு உட்காந்து ராத்திரி 12 மணிக்கு உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்ருக்காங்க. மாறுங்க, இதெல்லாம் நமக்கு அதுவும் ஒத்து வராது. ஒரு வித்தியாசம் நமக்குள்ளே இருக்கணும். அதெல்லாம் வரமாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னங்க எப்படிங்க அதெல்லாம் நம்மளை விட்டு கொடுக்க முடியுமாங்கன்னு? விட்டு கொடுத்து தான் ஆகணும். உங்களுக்காக ஆண்டவரை விட்டு கொடுத்துருக்காரு நிறையா. நம்ம விட்டு கொடுக்காம எங்கே போகிறது? சரி, எபேசியர் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம். முற்காலத்தில் நீங்க அந்த காலத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதோ முன்னாடி இருட்டா தான் இருந்தோம். இப்போ நம்ம எப்படி இருக்கங்க? எப்படி இருக்கோம்? எப்படி இருக்கோம்? அங்க வசனத்தில் எப்படி இருக்கு? கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறோம். வெறும் வெளிச்சம் கிடையாது, கர்த்தருக்குள். விட்டுறாதீங்க அதை. நமக்கு முன்னாடி இருக்க இன்சியல் போயிடக்கூடாது. அதுதான் நமக்கு வெளிச்சம். கர்த்தருக்குள்ங்கிறது தான் நமக்கு இன்சியல. கர்த்தருக்குள் நம்ம எப்படி இருக்காங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்க எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைங்க தான், அப்படியே நடந்துக்குங்க. அங்க போய் அங்கிட்டு இருளெல்லாம் போய் என்ன செஞ்சிடாதீங்க, சேராதீங்க. பிலிப்போ பார்க்கும் பொழுது அவர் சாதாரண ஒரு ஆள் தான், பந்தி விசாரிப்புக்காரர் தான், ஒரு கிரேக்கர் தான் அவர். ஆனாலும் அவரையும் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிற்பாடு சிதறடிக்கப்பட்டாச்சு. ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவன்கிட்ட இருக்கிற வெளிச்சம் என்ன பண்ணுதுங்க? பிரகாசமா இருக்கிறது. அந்த பிரகாசத்துல என்ன ஆச்சு வாசிக்கலாம். 8வது அதிகாரம் 5லிருந்து 8. அப்போஸ்தலர். போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை என்ன பண்ணா? நம்ம என்னைக்காவது பிரசங்கம் பண்ணியிருக்கோமாங்க? எல்லாரும் சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்து தெரியுமா? அது எல்லாம் எங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு எங்களுக்கு பாரம்பரியமாக நான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் பைபிளில் எத்தனை புஸ்தகம் இருக்கு அதான் தெரியாது. அவங்கள பார்த்து தான் சொல்லணும். அவங்களுக்கு ஏசு கிறிஸ்துவ தெரியும், ஆனால் வேதத்தினுடைய ரகசியங்கள் தெரியாது. ஆனால் பிலிப்பு என்ன பண்ணான்? போய் அங்கே யாருக்குமே தெரியாது. அவன் என்ன பண்ணான்? எல்லா பக்கத்துலையும் போய் பிரசங்கித்தான். பிரகாசம் ஆகிருச்சு. கேள்விப்பட்டாங்க, கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனைப்பட்டு கவனிச்சாங்க. அப்ப நான் வெளிச்சமா இருந்தேன்னா என்னை நோக்கி ஜனங்க வருவாங்க, என்னுடைய பேச்சை கவனிப்பாங்க. நானும் அவங்களோட கூட செத்தவங்களா இருந்தா என் பேச்சை ஒருத்தனும் கேட்க மாட்டான். ஆமே. அப்ப எனக்குள்ள என்ன இருக்கணுங்க? ஒரு செப்பரேஷன், ஒரு பிரிவினை இருக்கணும். கலவாத ஒரு காரியம் இருக்கணும். அவங்கள போல அல்ல, நாங்க வேற. அவன் கிறிஸ்துவுக்குள்ள நான் புது சிருஷ்டி, நான் தேவனுடைய சாயலா இருக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துக்குலாம் போக மாட்டேன். வாசிங்க தொடர்ந்து. பாருங்க, இவர் வெளிச்சத்தில் பார்த்தா பிசாசெல்லாம் ஓடி போச்சு. குணமாக்கப்பட்டார்கள், மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமே. பாருங்க, ஒரு ஆள் ஒரு ஊரே என்ன பண்ணிட்டாருங்க? நம்ம ஊரையே நம்ம என்ன பண்ண முடியலங்க, சந்தோஷப்படுத்த முடியல. இன்னும் விடுவிக்க முடியாதவர்கள் அநேகர் இருக்கார்கள். ஆமே. காலம் சமீபமாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய வெளிச்சத்தை ஒரு நாளும் நீங்கள் மரக்காலுக்குள்ளாக நீங்கள் மூடி வைக்காதீர்கள்.
கட்டிலுக்கு கீழாக வைக்காதீர்கள். அது விளக்கு தண்டில வைக்கப்பட வேண்டிய விளக்கு. அல்லேலூயா. நீங்களும் நானும் விளக்கு தண்டில வைக்கப்பட்ட விளக்கா இருக்கிறோம். ஒருவேளை நம்ம டல்லா இருக்கலாம், தப்பு கிடையாது. நான் சொல்றது புரியுங்களா இல்லையாங்க? நம்முடைய விசுவாச வாழ்க்கையில கொஞ்சம் குறைபாடுகளா இருக்கலாம், ஆனா வெளிச்சம் தானே. அப்ப நம்ம பிரகாசிக்க வேண்டிய நம்முடைய கடமை தானே. ஏனென்று சொன்னா, என்னுடைய பலவீனங்களை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமா எனக்கு கொடுப்பார். பேதுரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா? அவரே நானல, இயேசுவே யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன ஆளு. ஆண்டவரே இங்கேயே இருந்துடலாம்னு சொன்ன ஆளு தான் அவரு. ஆமென். ஆமா, மீன் பிடிக்க போவோம் வாங்கன்னு இப்படிலாம் சொன்ன ஆளு தானேங்க. ஆனா பரிசுத்த ஆவி வந்த பிற்பாடு என்ன சொன்னார்? எனக்குள்ளே இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன். அப்ப நம்மளுடைய பலவீனங்க ஒரு நாள் மாறலாம். நம்ம அடிக்கடி நம்ம என்ன பண்ண புதுப்பித்துக் கொண்டே நம்ம இருக்கிறோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாதுங்க? பிரகாசமா இராமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் விளக்கு தண்டிலே வைக்கப்பட்ட விளக்காய் இருக்கிறீர்கள். நம்ம ஒவ்வொருவரும் விளக்கு தண்டிலே வைக்கப்பட்ட விளக்கு. நம்முடைய வெளிச்சத்தில் இருள் இருக்கிற ஜனங்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும். அவர்கள் விடுதலை அடைய வேண்டும். அவர்கள் மாற வேண்டும். ஆனால் அவர்களோடு கூட உங்கள் படுக்கைகளை நீங்கள் போடாதீர்கள். அங்கிருந்து முதல்ல எழுந்திருச்சு வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, உங்களை நீங்களே செப்பரேட் பண்ணி கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் மாற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய நிலை வேறு, அவர்களுடைய நிலை வேறு என்பதை புரிந்து உங்களை நீங்கள் எப்படி பண்ணிக்கிறீங்க? எப்படி பண்ணிக்கலாம்? ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா உங்களை நம்ம கல்யாண வீட்டுக்கு போகும்போது எப்படி பண்ணியிருக்கிறாங்க? ரொம்ப டீசெண்டாக போக, நம்முடைய அலங்காரங்கள் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போகும் பொழுது நம்முடைய பேச்சு, நம்முடைய அலங்காரங்கள். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா நம்ம எதை பேசணுமோ அதான் பேசணும். அவனும் பேசுகிறான்னா அவங்களோட சேர்ந்து வச்சுட்டு நம்மளும் கும்மி அடிக்கக்கூடாது. அப்போ நம்ம தனியாக இருக்கணும். நம்மள்கிட்ட பேச வந்தா கர்த்தர் நல்லவர் ஒரு வாட்டி சொல்லுங்க, அதுக்கப்புறம் நல்லவர்னு தெரிஞ்சுட்டா உள்ள வருவான். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? விட்டுருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நம்முடைய வாழ்க்கையில பேசுகிறது, செயல்படுகிறது, சிந்திக்கிறது, நடக்கிற காரியங்கள் ஜாக்கிரதையா நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய விளக்கு பிரகாசமாக இருக்கிறது. உங்களை தேடி ராஜாக்கள் வர ஆரம்பிப்பார்கள். உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, வந்து உங்களுக்கு இருக்கிற உங்களுடைய அதிகாரிகள் வந்து உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க? ரகசியமா வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஐயா, நீ நல்லா ஜெபிக்கிற ஆளாமே, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி இருந்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் ஜெபிப்பாங்க. இந்த சகோதரி சாட்சி இருக்கிறாங்க. ஒரு டாக்டர் அம்மா அவருடைய வாழ்க்கையே மாறி போன நிலையில அவங்களோட ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க வாழ்க்கை மாறி திருமணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. காரணம், அந்த இடத்துல அவங்க பிரகாசமா இருந்ததுனால. ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு சாட்சி, ஒரு வசனங்களை சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம், நீங்க உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லும் பொழுது அவங்க போஸ்ட் கிராஜுவேட் படிக்க வேண்டிய டாக்டர் வேணான்னு ஓடக்கூடிய நிலைமை. அப்போ இவங்களுடைய ஆலோசனை என்ன பண்ணுச்சுங்க? முடிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஏன்? அந்த ஏற்ற வேளையில சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த வெளிச்சம் அந்த இடத்துல பிரகாசம் இருந்தது. அந்த இருள் மாறிடுச்சு. அதனால ஒரு சகோதரனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. அப்ப நம்மளெல்லாம் எதுக்கு வச்சிருக்குன்னா, அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மாற்றுவதற்காக நம்மளை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க. நம்ம ஒரு நாளும் தரந்தாழ்ந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.